கிறித்தவத்தில் கிறிஸ்துவின் உபதேசங்கள் அப்படின்னு வரும்போது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்லாம் வந்து ஜீசஸ் சொன்னார். இப்போ நம்ம இதை மற்றவங்கள்ட்ட சொன்னாக்கா அவன் என்ன கேட்குறான்னா, எதை தட்ட வேண்டும் முதல்ல, அது எது வந்து தட்டினா திறக்கப்படும், யாரை கேட்கணும் அப்போ கொடுக்கப்படும், இல்லை எதை நம்ம தேடணும் அது கிடைக்கும். இது வந்து இந்த வசனத்தினுடைய நேரடி பொருள், நீ முயற்சி செய், இந்த உலகத்துக்கு கொடுக்காததை கடவுள் உனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய நேரடி இறையியல் பொருள். ஆனால் நீங்கள் இப்படி கேட்டதுனால சொல்கிறேன், தட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் எஃபர்ட். தட்டுங்கள்ங்கிறது ஃபிசிக்கல் எஃபர்ட். கேளுங்கள் என்பது ஓரல் எஃபர்ட் இல்லையா? ஜெபிக்கிறது ஓரல் எஃபர்ட். கடவுள் தொடர்ந்து ஒரு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாலே அது ஃபிசிக்கல் எஃபர்ட். தாவீதின் குமாரனே இறங்குன்னு ஒருத்தன் கத்தனானே கூறுடேன், அது ஓரல் எஃபர்ட். இந்த ரெண்டையும் நீ செஞ்சா நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்கிறது, என்ன கொடுக்கப்படும்னு போடலை, அதான் புத்தால்தான். நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். இதுதான் கொடுக்கப்படும்னு ப்ரிஸ்கிரைப் ஆகிட்டா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகிடும்ல. இந்த ஊரில் இதுதான் கிடைக்கும். கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? என்ன கேட்கிறாயோ அதெல்லாம் கொடுக்கப்படும்ங்கிற ஒரு ஆறுதல் அதுக்குள்ளே அடங்கிடும். இதுதான் கொடுப்பேன்னு டிஃபைன் பண்ணிட்டா அது ஒரு தனி கடையாக, தனி ஸ்பெசிஃபிக் விஷயமாக ஆகிடும் இல்லையா? கோயிலுக்கு போகிற எல்லாரும் ஒரே விஷயத்தை கேட்குறது இல்லையா? ஒருத்தர் வேலை கேட்குறான், ஒருத்தன் நல்ல மனைவி வேணும்னு கேட்குறான், ஒருத்தன் நல்ல பிள்ளைங்க வேணும்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு கேட்குறான், ஒருத்தன் ஆரோக்கியம் வேணும்னு கேட்குறான். எனவே கேள்விகள், விண்ணப்பங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் உன்னுடைய சரீர முயற்சியும் உன்னுடைய சொல் முயற்சியும், அதாவது ஜெபம், அதாவது ஓரல் எஃபர்ட்னா ஜெபம்னு வச்சுங்க, இது ரெண்டும் சரியாக இருந்தால் நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். அங்கே என்ன கொடுக்கப்படும்னு ஹிட்டனாக இருக்குது, மறைஞ்சு இருக்குன்னு, அது மறையில், அதை தெளிய சொல்ல முடியாது. அது அவனவனுடைய ஜெபத்தை பொறுத்தது, அவனவனுடைய முயற்சியை பொறுத்தது. கிறிஸ்தவ வார்த்தையில் சொல்லணும்னா அவனவனுடைய விசுவாசத்தை பொறுத்தது.